ஹூங்கிறது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா ஹூங்கிறதுல ஏகப்பட்ட மாடுலேஷன் இருக்குது. அது வந்து சாதாரணமாக சொல்லி மாதிரி ஹூம் அப்படிங்கிறது அல்ல. இப்படின்னு ஆரம்பித்தோம்னா அதில் அவ்வளோ மாடுலேஷன் இருக்குது. அது எத்தனை சுச்சுவேஷனுக்கோ அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரிலாம் அந்த ஹூம் இழுக்கலாம். அப்படி ஒரு அழகான டைட்டில் அந்த திரைப்பட விழாவுக்கு வந்திருக்கும். மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், அப்புறம் பத்திரிகையிலே ரொம்ப முக்கியமானவர் என்னுடைய நண்பர் சுபாஷ் அவர்கள் வந்திருக்காரு. அவர் உட்பட அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி தயாரிப்பாளர் உமாபதியிலேருந்து டைரக்டர் கிருஷ்ணவேலேருந்து அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். வாழ்த்த வந்திருக்கும் உங்களுக்கும், என்னை ஏறக்கூடிய எல்லாருமே பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். வழக்கமாக எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் பொறுமையாக எல்லோரும் பேசுகிறதெல்லாம் கேட்டு கடைசியில் தான் நான் பேசுவேன். அப்படி தான் வருவேன், எந்த வேலையும் வச்சுக்க மாட்டேன். இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு நிகழ்வு, அதுக்கு போகலைன்னா பெரிய தகராறாகி போகும். அதனால் பேர குழந்தைய வச்சுட்டு எல்லாம் ஹோட்டலில் உட்காந்துருக்காங்க. புறப்படும் போது சொல்லிட்டாங்க 7:30 புறப்பட்டு வந்துருங்கன்னு. ஆனால் முடியல. ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் முன்னால் பேச வேண்டி வந்துருச்சு. என்ன பேசுகிறது, உமாபதி அவர்களை பற்றி பேசுகிறதுன்னு அவர் பேச சொல்லி நான் எப்போவுமே கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஏன்னா அந்தளவு அவர் இந்த சுபாஷ் இவங்கெல்லாம் பேசினாங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு எதை பற்றி பேசுகிறதுனாலும் எதை பற்றி ஹிண்ட் வேணுனாலும் நம்ம எதாவது கேட்டோம்னா அவங்க பாட்டில் அப்படி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவரை பற்றி முதல்ல பேச ஆரம்பித்தவர் ஒருத்தர் சொன்னார், என்னென்னா எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது, என்னென்னா உமாபதி வந்து ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்கிறது அப்படின்ட்டு. இயக்குனராக தான் வர்றது ரெடியாக இருந்தார், ப்ரொடியூசராக வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அதிர்ச்சியா? இல்லை, யார் எப்படி இருப்பாங்க என்ன சொல்ல முடியாது, எப்போ எது வெளிப்படுன்னு சொல்ல முடியாது. நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைப்போம். என்னுடைய தயாரிப்பாளர் ஒருத்தர் தூரம் நின்று போச்சு படத்தினுடைய தயாரிப்பாளர் நஞ்சப்பன் அப்படின்னு சொல்லி, அவர் ஊரில் அவங்க காய்கறி கடை வச்சுருந்தார், ஹோட்டல் வச்சுருந்தாங்க. அவங்க அம்மா தான் காய்கறி வியாபாரத்துலேருந்து தான் ஒவ்வொன்றா பண்ணி அவரை ஓரளவு கொண்டு வந்து கடைசியில் அந்த அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை பூரா இங்கே எடுத்துகிட்டு வந்து படம் எடுக்கிறேன்னு சொல்லி விட்டார். அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் ஊரில் போய் சுற்றிட்டு இருந்தார். அந்த அம்மா எப்போ பாரு ஒரு 75 வயசில் கூட அந்த அம்மா வந்து காய்கறி கூட தூக்கிட்டு அப்பவும் வியாபாரம் பண்ணி, அப்பவும் அந்த பையை இப்படியெல்லாம் தப்பு பண்ணால் கூட என்னை பார்க்கும்போது பாக்கியம், என் பிள்ளை எப்படியா கரையேற்றி விடு பாக்கியம் அப்படின்னு சொல்லி என்ன எப்போ கோயம்புத்தூர் போனாலும் கேட்கும். அவருக்கு படிப்பெல்லாம் கிடையாது. நாடகம் போடுற கலை தந்த காணிக்கை நாடகம் மன்றம்னு ஒரு நாடக மன்றம் வச்சுட்டு அதில் மறுபடியும் நாடகம் பண்ணலாம், ஊராக போய் நாடகம் போட்டுக்கிட்டு அப்புறம் சினிமாலையும் காசு விட்டு, அப்புறம் அவ்வளோ படிப்பு இல்லை ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த அம்மா வந்து அவ்வளோ கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு சரி கரையேற்றி விடணும்னு சொல்லி சரி வாங்க அப்படின்னு சொல்லி தான் அவருக்காக தூரம் நின்று போச்சு பூஜை போட்டேன். அவருக்கு படிப்பு இல்லை, எந்த நாலேஜும் இல்லை, ரொம்ப எதார்த்தம். நான் டிஸ்கஷன் உட்காந்துருப்பேன், பசங்களோட உட்காந்து டிஸ்கஷன் பேசிட்டு இருக்கும்போது எல்லா அசிஸ்டண்ட்டும் ஒரு 6-7 பேர் எதிர்த்தாப்பில் வரிசையாக உட்காந்துருப்பாங்க. ஏதோ நல்ல சீன் ஒன்று பேசிட்டு இருக்கும்போது இப்படி பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஏதோ அப்படிமா அப்புறம் அப்படியே நிறுத்திக்குவாங்க. என்னடா சீனுக்கு ரியாக்ஷனே இல்லை, ஒவ்வொருத்தரும் எங்கேயோ கதவுக்கிட்ட பார்க்குறேன் என்ன அதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ரியாக்ஷன் பண்ண கதவுக்கிட்ட எட்டி பார்த்தா அவர் நஞ்சு பண்ணிட்டுருப்பார். என்னென்னா மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன வேணும், ஏன்னா எங்கிட்ட நேரடியாக கேட்டால் நான் கத்துவேன், டிஸ்கஷன் இருக்கும்போது இதுதான் முக்கியமான திட்டுவேன்னு சொல்லிட்டு. இவர் வந்து அந்த கதவை லேசாக திறந்துக்கிட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொரு அசிஸ்டண்ட்டுக்கிட்டையும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பார். ஒருத்தர் இப்படிம்மா, இன்னும் கோழியா, ஒருத்தர் இப்படிம்மா, மீனா, இது மாதிரி எல்லாம் சிக்னல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மத்தியான சாப்பாட்டுக்கு. இதை கண்டுபிடிச்சிட்டு கற்றுன்னு கற்றுனேன். இல்லை நீ வேலையிலேயே இருந்துருப்ப, அவங்களுக்கெல்லாம் பசிக்குமில்லன்னு. இவர் என்னை ஒரு சிக்கலில் மாட்டி விட்டார். என்னென்னா அந்த படத்தை விற்கும்போது வந்து ஒருத்தர் கொடுத்துட்டோம்னா இன்னொருத்தர் கொடுக்கக்கூடாது. இவர் வேறு எங்கேயோ வியாபாரம் பண்ணும்போது எஃப்எம்எஸ்ன்னு ஏதோ விற்றுட்டார். அந்த படத்தை ஓவர்சீஸ் கொண்டு போய் ஒருத்தர் கொடுத்துட்டார். அப்போ இவரை கூப்பிட்டு என்கிட்ட, என்னங்க உங்கள் ப்ரொடியூசர் இப்படி பண்ணிட்டாரு, என்னென்னா இப்படி ஓவர்சீஸ் இப்படி விற்றுட்டாரு அப்படின்னு சொல்லணுன்னு எனக்கு ரொம்ப என்னடா இப்படி போய் மாட்டிக்கிட்டேன்ட்டு. ஒரு விஷயம் தெரியாமல் எதாவது பண்ணிட்டார். இல்லைங்க ஒரு படிப்பு இல்லை, எதார்த்தமாக தெரியாமல் பண்ணிட்டாரு அப்படி அப்படின்ட்டு. இல்லை என்னதான் இருந்தாலும் அவர் வந்து இங்கே வர சொல்லுங்கள், தெரியாமல் பண்ணிட்டாங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு. அப்புறம் இங்கேருந்து அவர் நேராக அவர் அனுப்பிச்சுட்டேன், போங்க ஏதோ சாரி சொல்லிவிட்டு வாங்கன்னு. இவர் போனோடனே அங்கே கேள்வி கேட்டிருக்காரு, என்னென்ன
எதுக்கு என்னை கூப்பிட்டு விட்டீங்கன்னு. இந்த மாதிரி ஓவர்சீஸ் நீ எப்படி விற்கலாம், ஓவர்சீஸ் விற்கக்கூடாது, ஏற்கனவே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டியா அப்படின்னு. இவர் ஓவர்சீஸ்னால் என்னன்னு கேட்டிருக்காரு. இந்த ஓவர்சீஸ்னால் கடல் கடந்து போகிறது அப்படின்னு ஒன்று உடனே இவர் கேட்டிருக்காரு. கரெக்டாக சொல்லுங்கள். நான் கரெக்டாக தான் ஏன் சொல்கிறேன், ஓவர்சீஸ்னால் கடல் கடந்த நாடுகள் அப்படின்னு. இப்போ நான் எதுக்கு விற்றேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வந்தீங்க. ரஷ்யாவுக்கு விற்றுருக்கேன், ரஷ்யாவுக்கு தர வழியாக போகலான்னு தெரியுமா அப்படின்னு. இந்த ஆள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தால் அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காரு. ரஷ்யா கடல் வழியாக போகலான்னு தெரியுமா, இன்னும் என்ன என்கிட்ட கேட்கணும் அப்படின்னாங்க. இப்போ என்ன கேட்குறது, ஓவர்சீஸ் விற்றா தானே கேட்க முடியும். ரஷ்யா கடல் வழியாக போகலான்னு சொன்னோன்னு இதால் ஒன்றுமே கேட்க முடியல. அந்த மாதிரி அப்புறம் போயிட்டு வந்து என்ன மன்னிப்பு கேட்டீங்க, இல்லை எல்லோரும் எங்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு. யாருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது என்னங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ தான் எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும். பாக்யராஜ், நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு ஆசான், கண்டிப்பாக நீ கற்றுக்கொள்ள ஏதாவது ஒன்று அவங்ககிட்ட இருக்குண்டா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படிம்பாரு. அதனால் யாரை பார்த்தாலுமே நான் அப்படி தான் பார்ப்பேன், சாதாரண ஆளுங்க மாதிரி பார்க்க மாட்டேன். ஏதாவது ஒன்று நமக்கு தெரியாதவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பேன். இன்றைக்கி பாருங்கள், அவர் யாருன்னு எனக்கு தெரியல. சினிமா வந்து முதல்ல காமெடி. அது என்னென்னா, அவருக்கு அந்த கிருஷ்ணவேல் அவர்கள் வந்து யார்கிட்டையும் வேலை பார்க்கல அப்படின்னாரு. சரி, சுயம்புவா இப்படி நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்புகளுக்கு சினிமாவில் நிறைய பேர் அப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு. அதை விட அடுத்தது சொன்னது, சினிமா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப என்னென்னா, விவேகா பாடலாசிரியர் அவர் இவரை பற்றி டைரக்டரை பற்றி ஏதோ கேட்குறேன் நான். அவர்கிட்ட நீங்கள் யார்கிட்ட வேலை பார்த்தீங்கன்னு கேட்டு, அப்புறம் நானே இப்போ தான் அவரை பார்க்குறேன்னாரு டைரக்டர். யார்? விவேகா. ஏங்க நீங்கள் படத்தில் பாட்டு எழுதுனீங்கல்ல அப்படின்னா, ஏன்னா இப்போல்லாம் யார் யார் கூட பாடுறாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி மியூசிக் டைரக்டர் கூப்பிடுவார், பாட்டு பாட சொல்லுவார், எந்த படம்னு கூட தெரியாத அளவுக்கு பாடிட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கிறது ஓகே. பாடலாசிரியர் டைரக்டரே மீட் பண்ணாமல் எப்படி இப்போ தான் மீட் பண்ணானே என்னென்னா, இல்லை ஃபோன்லேயே பேசிக்கிட்டோம், ஃபோன்லேயே என்ன, நான் ரொம்ப அட்வான்ஸாக போயிடுச்சுப்பா சினிமா அப்படிங்கிற அளவுக்கு. அப்போ தான் இன்னொருத்தர் சொல்கிறார், படமெல்லாம் ஓடணும் அப்படின்னா இப்படியெல்லாம் இருந்தால் நல்ல கதை இப்படி கிடைக்கும். ஏன்னா எல்லோரும் கலந்து பேசி பண்ண வேண்டியது. அது சொன்னோன்னே ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். உமாபதி அவர்கள் இந்த படம் வந்து அவர் கண்டிப்பாக, ஏன்னா அவருக்கு வந்து எனக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட ஏதோ கேட்டாலும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுட்டு சொல்லுவார். தெரியலன்னா கூட உடனே தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஃபோன் பண்ணி பேசுவார். அவர் அந்த அளவுக்கு இதானவர். அவர் வந்து இப்போ சினிமா எடுத்திருக்கார் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப யோசனை பண்ணி அடுத்த மைல்களை தொடரணும் அப்படிங்கிறது அவருடைய டார்கெட்டாக இருக்குது. அதை தொட்டுட்டார், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதோடு அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப் எங்கூட வேலை பார்த்த ஒரு விடக்கூடாது ஃபோட்டோகிராஃபர் அவரையும் கூப்பிட்டு ஒரு ப்ரொடியூசராக வந்து பண்ணியிருக்கார் பாரு. அதனால் அந்த நட்பு அப்படிங்கிறதும் விடக்கூடாது அப்படின்னு பண்ணிட்டுருக்காரு. அதனால் கூடிய சீக்கிரமே அவர் கனவு கண்டிருக்கிற அந்த இயக்குனர் அதுக்கும் வர்றதுக்கு அட்வான்ஸாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிறையா உமாபதி பற்றி பேசுகிறத கேதர் பண்ணணுன்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். அவர் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவர் என்ன யூடியூப் ப்ரொடியூஸ், அவருக்கு ஆர்மாலே என்ன கோபம் தெரியல. நல்லா நடித்தா உடனே சினிமாவுக்கு வந்துடணும், ஆட்சிக்கு கொடுத்துடணுமா, நாட்டை கொடுத்துடணுமான்னு அந்த கோபத்தை கொண்டு வந்து என்னையும் வேறு ஜாயின் பண்ணிட்டார். பாக்யராஜ் நடிக்கிறாரு அப்படின்லாம் சொல்லி, நான் ஏற்கனவே ஒரு தடவை கூப்பிட்டது என்னவோ பர்த்டேக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அங்கே போய் நான் பேச ஆரம்பித்தோடனே உடனே வந்து அடுத்த நாள் பத்திரிக்கை எனக்கு தெரியும் எப்படி தலைப்பு செய்து நம்மளை தான் கொண்டு விடுவாங்க. பாக்யராஜ் தாக்கு விஜய்க்கு குடும்ப அரசியலை பற்றி எப்படி நீ பேசலான்னு சொல்லி பாக்யராஜ் தாக்குன்னு, ஏன்னா டாபிக் அப்படி தானே போடுவாங்க. அந்த மாதிரி இப்போ இவர் வந்து யூடியூப் அவர் வந்து அவருடைய அரசியலில் வந்து என்னையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. பரவாயில்ல, இது பத்திரிக்கையாளர்களும் நிறைய பேர் இருக்காங்க. உமாபதி தயாரிப்பாளரே ஒரு பத்திரிக்கையாளங்கிறதுனால இதெல்லாம் வரும், அது வரணும். அப்புறம் அந்த ஜீவா அவர் கூட நல்ல விஷயங்கள் பேசினார். ஸோ நான் அதுக்கப்புறமா வந்து கேசட் வாங்கி அவர்கிட்ட என்ன இதுன்னு பார்த்துக்கிறேன். இப்போ அவசரமாக போகிறதுனால தயவுசெய்து யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். இன்னும் விவேகா எல்லாம் பேச வேண்டியது. ரொம்ப சந்தோஷம். மீண்டும் எங்கள் படம் சக்ஸஸ் ஆகணும். சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் உங்களை ஏங்க கீழே இருக்கீங்க, நீங்கள் மேலே வாங்க, நீங்கள் மேலே வந்தாச்சு. நீங்கள் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இதுக்கு எதுவும் இல்லை, ஏன்னா இங்கே இருக்கவங்க ரொம்ப நல்லா பேசிட்டாங்க. நான் நன்றி சொல்கிறதுக்கு தான் நிறையா இருக்குது. சார் கிளம்பிட்டாங்க, பாக்யராஜ் சார். என்னுடைய மானசீக குரு பாக்யராஜ் சார் தான். ஸோ அவங்க வந்து இருக்கிற ஃபங்க்ஷனில் நானும் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் எல்லோரும் நிறைய படங்கள் பார்த்துட்ருப்பீங்க.
நிறைய கண்ட்ரி படங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, ஸ்பானிஷ், கொரியன் அந்த நிறைய எல்லாமே. ஸோ எந்த டேரக்டரையுமே வந்துட்டு கம்பேர் பண்ண முடியாத டேரக்டர் வந்து நம்ம பாக்கியராஜ் சார். அவர் படம் வந்துட்டு உலகத்தில் இருக்க எல்லா படத்துலையும் விட தனியாக தெரியக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஸோ அவரை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது ஏற்படுத்தி கொடுத்தது நம்ம உமாபதி சார்னால தான். உமாபதி சார் பற்றி சொல்லணும்னா எனக்கு அவரோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். ரொம்ப அதிரடியாக இருக்கும் அவர் பேசுகிறது. சார் பேசுகிறது மனசில் இருக்கிறது. அவர் நான் யோசிப்பேன், இவர் கேட்குற கேள்விக்கு ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் சார் பதில் சொல்கிறாரு, இது எப்படி ப்ரிப்பரேட்டடாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பேன். ஆக்சுவலாக வந்து அவரோட ஆக்ஷனும் அப்படி தான். எனக்கு கால் பண்ணி இது மாதிரி மூவி நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. பண்ணுறேன் சார், நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுறேன் சார் பண்ணி சொன்னேன். ஓகே வந்துடுங்க, நாளைக்கு பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க. என்ன சார் நாளைக்கே அப்படின்னா, ஆமாம் நாளைக்கு போயிடலாம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, இது இவ்வளவு ஃபாஸ்ட்டாக இருக்காங்க சார் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நன்றி சொல்லணும்னா சித்தர் தனியால்சலம் சார் கோ-ப்ரொடியூசர், அப்புறம் பன்ருட்டி ரமேஷ் குமார் சார், அப்புறம் கௌரி ஸ்ரீதர் மேம், தேங்க்யூ மேம். அப்புறம் படத்தோட டைரக்டர் கிருஷ்ணவேல் சாருக்கு என்னோட நன்றி. விவேகா சாரோட லிரிக்ஸ்லாம் வந்துட்டு கேட்கும்போது எவ்வளோ நல்லா இருந்துச்சு, தேங்க்யூ சார். மியூசிக் டைரக்டர் சார் வந்து பேசுனது கூட நல்லா இருந்துச்சு, அவர் பாட்டும் நல்லா இருந்தது, அவர் சார் பேசுனது கூட ரொம்ப நல்லா இருந்தது, தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க எனக்கு. மை ஃப்ரெண்ட்ஸ், மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் செந்தில் அண்ட் சுந்தர் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு எனக்கு. ஸோ அவங்களை சொல்லணுங்கிற ஒரு ஆசை, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் எல்லாருக்கும் டியர் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் அவங்களோட விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். நானும் ரிப்போர்ட் ஆகணும்னு ட்ரை பண்ணேன், என்னன்னு தெரியல, என்னால் ஆக முடியல. முக்கியமாக வந்து ஜீவா டுடே, யூடியூப் ரூட்டர்ஸ், குமரவேல் சார் எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எனக்கு வந்து பண்ணது வந்து மிஸ்டர் மதுரை வாசகலையன் ப்ரொடியூசர் அவருக்கும் என்னோட விஷஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மீடியா, ப்ரெஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்குமே எங்களுடைய வணக்கம் அண்ட் நன்றி. எங்களோட இந்த படத்துக்கு ஆதரவளிக்க வந்த எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி, எல்லா சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே. எனக்கு இந்த படத்தில் வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை பண்ணி கொடுத்த உமாபதி சாருக்கு தான் நான் இந்த தருணத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லைன் தயாரிப்பில் வெளிவந்த ஒரு முதல் படம் இது. ஜஸ்ட் ஒரு ட்ரைலர் தான், இன்னும் மெயின் பிக்சர் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் லைன் தயாரிப்பில் இன்னும் நிறைய படங்கள் வரப்போகுது. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் கிருஷ்ணவேல் சாருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் விவேகா சாரோட லிரிக்ஸில் சூப்பரான ஒரு பாடல் வந்திருக்கு, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. என்னோடய ஃப்ரெண்ட் ஸ்வேதா பாடியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்டில் இந்த படம் பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் கன்வே பண்ணியிருக்கோம், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். அண்ட் சார் சொன்ன மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஃபேம் அப்படின்றது தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நாங்கள் என்ன தான் எங்களோட முகத்தை காட்டாமல் நடிச்சிருந்தாலும் இந்த படம் வெளிவந்ததுக்கப்புறம் நிறைய பேர் நிச்சயமாக எங்களை பாராட்ட போகிறாங்க. இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்றது நானும் சரி என்னோட கோ ஆர்டிஸ்ட்டும் சரி ஒரு ஒரு எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. என்னதான் நம்ம வந்து முகம் காட்டாமல் நடித்தாலும் நிச்சயமாக. சார் ட்ரெஸ் கோடு, ஆமாம், இது வந்து கோஇன்சிடென்ட்டாக தான் அமைஞ்சது. எல்லாருமே பிளாக்னு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ அங்கேயே எங்களோட படத்தோட இந்த யுனைட்டி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நிச்சயமாக தேட்டரில் போய் பாருங்கள். இந்த மாதிரி நிறையா படங்களுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், திரைப்படத்துறைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் எந்த இயக்குனர்கிட்டையும் போய் உதவி இயக்குனராக வேலை செஞ்சதோ இல்லை யாராவது உதவி இயக்குனர்கள் எனக்கு நண்பர்களோ அப்படிலாம் கிடையாது. சரி, அப்படிலாம் இருக்கும்போது இந்த படத்தை எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்கலாக நான் வந்து ஒரு சர்வைவர்னு தான் எனக்கு ஆங்கிலத்தில் சொல்ல தெரியுது, தமிழில் எப்படின்னு தெரியல. அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் தளராமல் அந்த இடத்துலேருந்து மேலே வர்றது அப்படின்றது எனக்கு பழகி போன ஒன்று. இந்த 55 வயசில் இது வர கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 பிஸ்னஸ் ஆரம்பித்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஒரு 2வது பிஸ்னஸ் க்ளோஸ் ஆனவுடனே எல்லோரும் மூடி வச்சு வீட்டுக்கு போயிடுவாங்க. இதுவரை 8 பிஸ்னஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சிங்களேன். கொரோனாவில் க்ளோஸ் பண்ணது 8வது பிஸ்னஸ். அந்த நேரத்தில் ஒரு நண்பர் மூலமாக ஒரு ப்ரொடியூசர் வந்து அவர் பொண்ணை ஹீரோயினாக போட்டு படம் எடுக்கணும்னு சொல்லி கேட்டார். சரின்னு நாங்கள் கதையெல்லாம் எழுதிட்டோம். நம்ம மைனர் சொன்னது தான், கொரோனா டைமில் தான்.
கதையெல்லாம் எழுதி முடித்த நேரத்தில் ஒரு சில பிரச்சனைகளின் காரணமாக அந்த ப்ரொடியூசர் வந்து நான் வரலன்ட்டார். அப்போது யாரை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு யோசித்தோம். ஒன்று எடுத்தால் நயன்தாரா வச்சு எடுப்போம், இல்லைனா யாருமே வேணாம் விடு அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணி இந்த இடத்துக்கு இப்படி யாருடைய முகத்தையும் காட்டாமல் எடுக்கலாம் அப்படின்னா அதுவே ஒரு புதுமையாக இருக்குமே அப்படின்னு சொல்லி மாற்றினோம். சரி, இயக்குனராக நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்றதெல்லாம் ஓகே. எப்படி வந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம மகாபாரதத்தில் வர ஏகலைவன் மாதிரி தான். ஆனால் எந்த துரோணாச்சாரியாரும் என்கிட்ட வந்து கட்டவரெல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா எங்கள் தலைவரே சொல்லியிருக்கார், கட்டை விரலை கேட்டால் பட்டை உரியும் அப்படின்னு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இருக்கக்கூடிய அந்த துரோணர்களின் எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி. என் கை விரல் மட்டும் பத்தாது, கால் விரலையும் கட் பண்ணி கொடுக்கணும். அதுவும் பத்தாதுன்னா உமாவதிட்ட கடன் வாங்கி வேறு கட் பண்ணி கொடுக்கணும். அவ்வளோ பேர்கிட்டேருந்து எடுத்துருக்குறோம். எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. முந்தான முடிச்சின்னு ஒரு படம், பாக்யராஜ் சாரோட படம். அந்த படத்தோட ஹீரோவாக அவர் தான் நடிச்சிருப்பார். எல்லா படத்துலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் இதை யாரும் கவனிக்கவே விட்டுட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். முந்தான முடிச்சு படத்தில் வந்த பாக்யராஜ் சாரோட கேரக்டரோட பேர் யாராச்சும் சொல்ல முடியுமா? ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கேரக்டருக்கு அவர் பேரே வைக்கலை. படம் ஃபுல்லாகவே எல்லாரும் அவரை வாத்தியார் 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 தான் கூப்பிடுவாங்க. அந்த படத்தில் நான் கடைசி கிளைமாக்ஸ் சீனில் கண்டிப்பாக சொல்லிவிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா ஊர்வசி போய் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ண போயிருப்பாங்க. இவர் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்கள கூட்டு வர்றதுக்காக போகிறப்ப அட்லீஸ்ட் டாக்டர் வந்து உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு நினச்சேன். அங்கேயும் அந்த இடத்துல ட்ரிக்காக டயலாக் வச்சுருப்பார், நீங்கள் தான் அந்த பொண்ணோட புருஷனா அப்படின்னு தான் அந்த டாக்டர் கேட்பாங்களே தவிர அங்கேயும் பேர் கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த படமும் இதில் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குது. அறிஞர் அண்ணாவோட ஓரிரவு இன்ஸ்பிரேஷன் இருக்குது. கலைஞரின் படங்கள்லேருந்து இன்ஸ்பிரேஷன் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பார்த்திபன், அதாவது சொல்கிறேன், இந்த நான் கற்றுக்கிட்ட துரோணர்கள் அப்படின்னு சொன்னால் என் கை விரல்கள் என் கால் விரல்கள் மட்டும் இல்லாமல் உமாபதியும் கடன் வாங்கி தான் வெட்டி கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயத்தில் இப்படியாக ஒரு வித்தியாசமாக ஒரு படத்தை செய்யணும்னு முடிவு பண்ணோம். இதில் பெண்கள் குறித்து, பெண்கள் பாதுகாப்பு குறித்து, பெண்கள் எதை கண்டு அச்சப்படக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் குறித்து ஒரு விழிப்புணர்வோடு சேர்த்து கொடுக்குற மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்கிறோம். இது பல படங்களின் தழுவலாகவும் இருக்கலாம், சாயலாகவும் இருக்கலாம், காப்பின்னு கூட சில பேர் சொல்லலாம். ஆனால் கதை வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ இந்த படம் கண்டிப்பாக பேசப்படும்னு நம்புகிறோம். ஏன்னா ஒரு கிரியேட்டராக நான் பாசிட்டிவாக தான் எதிர்பார்க்க முடியும். படம் திரைக்கு வந்த பிறகு உங்கள் ஆதரவுக்காக காத்திருக்கிறோம். இன்னும் நிறைய பேசலாம், இன்னும் நண்பர்கள் பேச வேண்டி இருக்குது அப்படின்றதுனால நம்ம இதோடு இதை முடிச்சுக்கலாம். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம். டைட்டில் வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியலாக இருந்தாலும் அது வந்து எப்படி அலோவ் பண்ண முடியும்? யார் அந்த சார்ன்ற மேட்ரு அப்போ வந்து ரொம்ப அது கான்ட்ரவர்சியாக இருந்துச்சு. இப்போ அண்ணன் வேறு யார் அந்த தாத்தான்னு வேறு கேட்டிருக்காரு. இதெல்லாம் வந்து அது நம்ம சினிமாவை பார்க்கணும். அதுதான் நம்மளுடைய என்னுடைய இப்போ நிலைப்பாடு. அரசியல் அப்புறம் மற்ற விஷயங்கள் இது எப்படி இருந்தாலும் ஒரு சினிமாவை பொறுத்த வரைக்கும் அந்த சினிமாவால் நம்ம தயாரிப்பாளர் எந்த இடத்துலையும் நம்ம பாதிக்கக்கூடாது, எந்த இடத்துலையும் யாரும் வந்து சஃபர் ஆகிடக்கூடாது. அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து தான் அது ஒரு ஒரு படத்தை பண்ணணும். உமாவி சார் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. பட் அவருடைய வாழ்க்கையில் வந்து ஒன் இயராக எடுத்தாலே அது ஒரு ஒரு 50 படம் இருக்கலாம், ஒரு 40-50 படம் இருக்கலாம் சார். ஒவ்வொரு சம்பவமும் ஒவ்வொரு படம், ஒவ்வொரு இயர் ஒவ்வொரு படம், அப்படி ஒரு விஷயங்கள் தான் இது பண்ணியிருக்காங்க. மொழி சம்மந்தப்பட்டதெல்லாம் ஒரு சினிமா ஃபங்க்ஷனில் பேசுகிறாங்க, ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்கள் பேசுகிறாங்க. சினிமா சம்மந்தப்பட்டது என்ன வேணால் பேசலாம், போகலாம், வரலாம். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பேசி தேவையில்லாத ஒரு பிரச்சனை ஏற்படுத்துறது வந்து சினிமாவுக்கு வந்து ஒரு ஆரோக்கியம் இல்லை. சினிமா இன்றைக்கி வந்து எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். சினிமா ஆல்மோஸ்ட் அழிந்து விட்டது. இந்த நேரத்தில் இப்படி ஒரு சின்ன படம் அவர் உமாவேசர் பண்ணியிருக்காரு, அது என்னுடைய வாழ்த்துக்கள். கமல் சார் வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் வந்து மொழியை பற்றி அவர் பேசுனாங்க. என் கருத்து என்னன்னு சொன்னால், அவர் தமிழ் மொழியை பற்றி அவர் பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கலாம் அப்படின்றதான் என்னுடைய பார்வை. ஏன்னா நான் தமிழ் மொழிக்கு நான் எதிரானவர்கள், நான் தாய்மொழி தமிழ். பட் என்னென்னா ஒரு பிரச்சனையை வந்து ஒரு சினிமா ஃபங்க்ஷனில் வந்து பெருசாக கொண்டு வர வேண்டாம் அப்படின்றத என்னுடைய நிலைப்பாடு இருந்துச்சு.
சினிமாவை வந்து சினிமா வாழ வைக்கிறதுக்கான எல்லாத்தையும் அது பேசுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். ஆனால் திறமையான கலைஞர்கள் என்னோடய கேமராமேன் வரல, அவன் வெளியூரில் ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராமாக போயிட்டாப்புல. 2வது கேமராமேன், இது படத்துக்கு 3 கேமராமேன். அவர் ஷூட் பண்ண ஒரு கேமராமேன், அதுக்கப்புறம் வினோத்தை வச்சு தான் அந்த சாங்கு, அதுக்கப்புறம் இன்னொரு கிம்பலுக்கு ஒரு கேமராமேன். எப்போ போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஷூட் பண்ணோம் அந்த 6 மாதமாக. எப்படின்னா மழை ஷாட் எடுக்கணும், சூப்பராக இருக்கும். நானும் கிருஷ்ணவேலும் பேசுவோம். மழை ஷாட் எடுக்கணும்னா அப்புறம் நம்ம அதுக்கான எவ்வளோ செலவாகும்னு பத்திரிக்கை நண்பர்கள் தெரியும். ஒரு மழை ஷாட் எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும்னு அதுக்காக மழை வரைக்கும் வெயிட் பண்ணி டக்கு டக்குன்னு ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஏன்னா ஹீரோயின் எங்கள் பொண்ணு. சரி நான் டக்குன்னு என்ன பண்ணுவோன்னா டக்குன்னு ஃபோனை போடுவோம். கிருஷ்ணகிரியில் வந்து 4 மணி மழை, இன்றைக்கி மெட்ராலஜியில் பார்ப்போம் இன்றைக்கி மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னோடனே பிளான் பண்ணுவோம். அது மழை வரும். ஏன்னா நம்ம தொழிலில் இவ்வளோ நாள் இருக்கோம், அந்த பத்திரிக்கை தொழிலில் யார் சொன்னால் மழை வரும் என்ன வரும்லாம் தெரியும். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மழை வருது. மழை வந்தோன்னே ஐஸு டக்குன்னு ஒரு காரை ரெடி பண்ணோம். நான் கிருஷ்ணவேல் வண்டி ஏறினேன், நேராக போனோம். ட்ரோனு, ஒரு கிம்பல் கேமு, ஒரு 2 அசிஸ்டண்ட்டு தான், 2 காரு, டக்குன்னு போனோம். அந்த ஷாட்லாம் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். பயங்கர பிரம்மாண்டமாக வந்து இயற்கையாகவே அமைஞ்சுது. பயங்கர பிரம்மாண்டமாக அமைஞ்சுது. அந்த கார் வந்து ரோட்டில் வந்து ஒருத்தன் மிரட்டுறது, இந்த காசை கொண்டு போய் கொடுக்குறது. அதுக்கு அந்த நேரத்தில் ஆள் இல்லாமல் ட்ரோனில் வினோத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வினோத்தை அதில் நடிக்க வச்சோம். ஸோ அந்த மாதிரியான ஷார்ட்ஸ்லாம் அது வந்து அந்த 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 ஒரு நாள் நான் நைட் ஷூட் பண்ணதுக்கு மட்டும் 10 லட்ச ரூபா எல்லாம் பண்ண முடியாது. அதை நாங்கள் சிம்பிளாக ஒரு 3 கார் எடுத்துகிட்டு போய் ஒரு சிம்பிள் பட்ஜெட்டில் அதை பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை அதாவது ஸ்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்களில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாக இருக்கும் மேகம். நீங்கள் மழை காலத்தில் அந்த மாதிரி மேகத்தை பார்க்கவே முடியாது, வெயில் காலத்துலேயும் பார்க்க முடியாது. அப்படி ப்ளைனாக பிரைட்டாக இருக்கும் ஸ்கை. ஆனால் இது 2க்கு மிடில் இருக்கக்கூடிய அந்த ஜூன் மாதம், இந்த நம்ம தமிழ்நாட்டில், கேரளாவில் ஜூன் மாதத்தில் ஸ்கையே தெரியாது, மழை அடமழை பெஞ்சிட்டே இருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு விதமான ஒரு லைட்டிங் இருக்கும், ஒரு ப்ளூ ஸ்கை, அதில் பஞ்சாக மேகங்கள் இருக்கும். அந்த மாதிரி மேகம் தெரிஞ்சாலே கேமரா எடுத்துகிட்டு போயிடுவோம் பீச்சுக்கு. ஐஸு கிளப்பி விட்டு அதில் இந்த சாங்கில் பார்த்துருப்பீங்க, கை கட்டி நிற்கிறது, ஜம்ப் பண்ணுறதுன்னு நிறையா சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ½ டே ஷூட். இங்கே போனோம், நேராக போனோம். அதுக்கு வந்து ஐஸோட ஒத்துழைப்பு ரொம்ப, அதாவது ஒரு கதாநாயகியாக இருந்து அதெல்லாம் பார்க்காம நம்ம வீட்டுக்குள்ளே. அதனால் வந்து டக்குன்னு கிளம்புவோம். அப்படியே கிளம்புவோம். கேமராமேன் 2 அசிஸ்டண்ட்டு, அவ்வளோதான். இது பெரிய டீமு, அது இது ஃபுட்டு கிட்டெல்லாம் எதுவுமே இருக்காது. அப்படி போவோம், ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவோம். கேரளாவில் போனோம், ஷூட் பண்ணோம். ஃபுல்லாக ஒரு 1½ நாள் ஷூட்டிங்கு. 2வது சாங்கு அரை நாள் தான். ட்ராவலிங்லேயே ஒரு நாள் போயிடும். அந்த போட் ஷாட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ½ டே தான் அங்கே ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் ட்ரிவாண்ட்ரத்தில் ஆன் தி வே டு ட்ரிவாண்ட்ரம், அப்புறம் அந்த இன்னும் நிறைய காட்சிகள்லாம் இருக்குது, இன்னொரு சாங்கில் வரும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா லொக்கேஷன் சேஞ்சு. இப்போ ஒரு 8 லொக்கேஷன் மாறி இருப்போம். அந்த 2 நாளில் 8 லொக்கேஷன் மாறி எடுத்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுத்து அதை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு உந்துதலாக இருந்தது. இந்த மாதிரியா ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் பண்ணணும் அப்படின்றதில் இருந்ததுனால இப்படியெல்லாம் வந்து இதை நாங்கள் பண்ண முடிஞ்சது அப்படின்னு நான் பார்க்குறோம். இதை ஒரிஜினலாக பண்ணியிருந்தோம்னா நிறையா செலவு பண்ணி தான் பண்ணியிருக்கோம். அதுக்கு எல்லாரோடைய ஒத்துழைப்பு, இப்போ டைரக்டராக இருந்தாலும் சரி, கோ ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, கேமராமேனாக இருந்தாலும் சரி, கிம்பல் ஆப்ரேட்டராக இருந்தாலும் சரி, படத்துக்கு என்னுடைய அருமை நண்பர் ஆரம்பம் 2 நாள் ஒர்க் பண்ணார். அவர் திரைத்துறையில் ஒரு நீண்ட அனுபவம் வாய்ந்த ஒரு 4-5 படங்கள் செய்த ஒரு கேமராமேன். அவரும் எனக்காக 2 நாள் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இப்படி நிறைய நண்பர்களோட உதவியோடு இதை முடிச்சிருக்கோம். அந்த படத்தை முடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணியிருக்கலாம். இந்த ப்ரொடக்ஷனை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு பத்திரிக்கையாளனை பார்த்துருப்போம். சில பேர் வந்து ப்ரெஸ் மீட் வைப்பான், எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இப்போ பூஜை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேசுகிறது வேறு மாதிரி இருக்கும், ஆனால் அந்த படமே எடுக்க மாட்டாங்க. அது ஒரு பப்ளிசிட்டிக்காக, ப்ரெஸ்ஸில் பேர் வரும் அப்படின்றதுக்காக எல்லாம் பார்த்துருக்கோம். அதை நம்ம பத்திரிக்கையாளராக பார்த்துருக்கோம். ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. படத்தை முடித்து விட்டு தான், படத்தை ஃபஸ்ட் காப்பி அவுட்டு எடுத்துகிட்டு தான் இந்த படம் பண்ணுறோன்னே யாருக்குமே தெரியாது. கிருஷ்ணவேலு அது வரைக்கும் சொன்னதே கிடையாது. அது பழைய நண்பர்கள், அவருக்கு தெரியும். இந்த யூடியூப் ரூட்டர்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம செந்தில்வேல், நம்ம ஜீவாக்கெல்லாம் ரைட்டாக தெரியும், ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி இன்னொரு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். என்னென்னா, வந்து டாப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த ஓ சொல்கிறியா மாமா, ஓ சொல்கிறியா மாமா பாட்டு வந்து கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும். எங்கே போனாலும் அந்த பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறது. ஸோ அந்த நேரத்தில் வந்து நட்பின் காரணமாக ஒரு சிறிய பட்ஜெட் படத்திற்கு ஒரு பாடலை எழுதி கொடுத்துருக்கிறார் என்னுடைய அருமை சகோதரர். அது மிகப்பெரிய இன்றைக்கி டாப் 3 கவிஞரில் அவர் ஒருத்தர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கில் போய் கேட்டிங்கன்னா, கன்னடத்தில் கேட்டிங்கன்னா இவர் பேரை தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு கவிஞர் வந்து என்னென்னா, சொன்ன உடனே வந்து
சில காட்சிகளை அவருக்கு காமிச்ச உடனே நான் எழுதி தரேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாரு. அதே மாதிரி இசையமைப்பாளர் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பிக் ஸ்க்ரீனில் இன்றைக்கி தான் போட்டு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மினி ப்ரிவியூவில் போட்டு பார்த்துருக்கோம். அதுலேயே அதோட எஃபெக்ட் தெரியும். இன்றைக்கி பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதும் இந்த மாதிரி ஒரு தியேட்ரிக்கல் எஃபெக்டில் பார்க்கும்போது அவரோட ஒர்க்கு வந்து மிக அருமையான ஒர்க்கு. மிக அருமையாக அந்த ஒரு பாட்டை வந்து நண்பர் போட்டிருக்காரு. அவர் இந்த படத்தில் தயாரிப்பாளராக மட்டும்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். அவரிடத்தில் அற்புதமான கதைகள் வைத்திருக்கிறார். வெகு விரைவில் இயக்குனராகவும் அவர் மாறுவார். ஆமாம். உமாபதிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா சில படங்கள் தான் உலக சினிமாவில் வந்து சில படங்கள் ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும். என்னுடைய நண்பர் சந்திரமௌலிங்கிறவர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஹிட்ச்காக்கினுடைய 40 படங்களையும் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தார் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்காக. நானும் அவருடைய அந்த ஹிட்ச்காக்கினுடைய அத்தனை படங்களையும் சப்டைட்டிலோட பார்த்துருக்கேன். ஒவ்வொன்றுதுலையும் ஒவ்வொரு புதுமை வைத்திருப்பார். க்ரோஸ்னால் அது வித்தியாசமாக இருக்கும். அதில் ரோப் என்கிற ஒரு படம், அந்த ரோப்புங்கிற படத்தில் வந்து வெறும் 11 ஷாட்ஸ் மட்டும்தான். ஒரு ஷாட் வந்து ஏறக்குறைய 10 நிமிஷம் 15 நிமிஷம் போகும். கேமராவை அப்படி திருப்புவாங்க, அங்கே காட்சிகள் நடக்கும். அப்புறம் திருப்பி இன்னொரு அறைக்கு கொண்டு போவாங்க, அங்கே காட்சிகள் நடக்கும். அது கொண்டு போகிறப்பவும் ஏதோ ஒரு கதாபாத்திரம் இயங்கிக்கிட்டு இருக்கும். அந்த படத்தை அவ்வளவு நுட்பமாக செய்திருப்பார். ரோப் என்கிற ஹிட்ச்காக்கினுடைய படத்தை நீங்கள் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். வெறும் 11 ஷாட்ஸ் தான், டைட்டில் கார்டு உட்பட வெறும் 11 ஷாட்ஸில் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும். எங்கேயுமே பிரேக் ஆகிருக்காது. ஒரு 10 இடங்களில் மட்டும்தான் கட் பண்ணியிருப்பாங்க. அது ஏறக்குறைய அந்த நிகழ்காலத்திலேயே முடிக்கப்பட்ட படம் என்பது போல் இருக்கும் அந்த படம். அது ஒரு வித்தியாசமான படம் என்று பார்த்தா, அதுக்கப்புறம் நம்ம இப்போ சமீபத்தில் நம்ம 12B வந்து ரன்லோலா ரன் படத்தினுடைய இதுன்னு சொல்லுவாங்க. இப்படி நடந்திருந்தால், அப்படி நடக்காமல் இருந்தால், 12B பஸ்ஸில் அவர் ஏறி இருந்தார், அதெல்லாம் ஏறாமல் இருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத வித்தியாசமான கோணத்தில் படமாக்கினார்கள் ஒரு பக்கம். அது மாதிரி ஏராளமான உலக படங்கள் பார்த்திங்கன்னா வித்தியாசமான சிந்தனைகளோடு இயங்குவதை நாம் பார்த்துருக்கிறோம். அப்படி ஒரு படமாக இந்த படத்தில் 13 குரல்கள் நடித்திருக்கின்றன, 13 உடல்கள் நடித்திருக்கின்றன, 13 உணர்ச்சிகள் நடித்திருக்கின்றன. ஆனால் அவர்களது முகங்கள் மட்டும் வெளியே தெரியவில்லை என்பது ஒரு வித்தியாசமான இந்த படத்தினுடைய தனிப்பட்ட முகவரி என்று நான் நினைக்கிறேன். இந்த படத்தினுடைய முகவரியே அதற்கு முகமே இல்லை என்பது தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ யாரோ பேசும்போது கூட குறிப்பிட்டார்கள் அது ரொம்ப அழகாக. நீங்கள் பொதுவாக ஒரு படத்தில் கதாநாயகனை பார்த்துக்கிட்டு இருப்போம், கதாநாயகியை பார்த்துக்கிட்டு இருப்போம், அவங்க ஆடுறதை பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த குழு நடனக்காரர்களை எப்போதும் நாம் உற்று நோக்குவதே இல்லை. அவர்கள் அலட்சியப்படுத்தப்படுவார்கள். எந்த டான்ஸில் கூட பார்த்தீங்கன்னாலும் நடனம் விடுகிறவர்களில் அந்த 2 கதாபாத்திரங்களை தவிர மீதி இருப்பவர்களை அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட்னு அவங்கள கண்டுக்கவே மாட்டோம். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படகு ஓட்டுறவரை மட்டும்தான் பார்க்க முடியும். நம்ம அவர் முகத்தை தான், அவர் தான் இங்கே கதாநாயகன். கதாநாயகன் 2 பேருடைய முகமும் காணப்படவே இல்லை நமக்கு. அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியம். இது பட உலகில் ரொம்ப ஒரு புதுமையான முயற்சி என்று நான் பார்க்குறேன். அதே போல் இந்த படத்துக்கு இசையமைத்திருக்கிற ஹேமச்சந்திரன் அவர்கள் ரொம்ப அழகாக, ரொம்ப அவர் பேசுனது கூட நல்லா அழகாக தமிழில் பேசினார், நல்லா இசையமைத்திருந்தார். அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இயக்குனர் கருஞ்சட்டைக்காரர் கிருஷ்ணவேல் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் வந்து உமாபதி வந்து எவ்வளவு உழைத்தார் என்று நான் பார்க்கிறேன். அந்த படத்தை ரொம்ப அழகாக ஒரு தயாரிப்பாளராக ஒரு மிகச்சிறந்த படத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எவ்வளவு உழைத்தார் என்பதை நான் கண்கூடாக பார்த்தேன். அவ்வளவு அழகான உழைப்பு மிகச்சிறப்பாக அந்த பாடலின் அந்த காட்சி பதிவிலே தெரிவதை நான் உணர்ந்தேன். அவ்வளோ அழகான ஒரு காட்சிப்படுத்தி இருக்கிறார். பாடலை கேட்க கேட்க ரொம்ப சுகமாக இருக்கிறது. அவருக்கு என்னுடைய நன்றிகளை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பாக்யராஜ் சார் வந்து இங்கே சொன்னார், என்ன டைரக்டரே பார்க்காம பாட்டு எழுதிட்டீங்களா அப்படின்னு. இது இப்போ இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடியே மாறிடுச்சு. சுந்தர்சி சார்லாம் அங்கேருந்து எனக்கு அஜர்பைஜானில் இருக்கிறேன் 3 டூயட்டு பார்சல் அனுப்பிச்சிருங்க பாரு. அழகாக டியூன் 2 டூயட்டு ஒரு இந்த மாதிரியான சாங்கு நீங்கள் எழுதி அனுப்பிச்சிருங்கன்னு சொன்னார்னா டியூனை வாங்கி அழகாக எழுதி அனுப்பிச்சா அவர் என்ன ஏது சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்ததுன்னா ஃபோன்லேயே சொல்லிடுவோம். இடையில் ஜூம் மீட்டிங்லலாம் நாங்கள் கம்போஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பாடல்கள் வந்து டைரக்டர் ஒரு நாட்டில் இருப்பார், இசையமைப்பாளர் ஒரு நாட்டில் இருப்பார், நாம் ஒரு இடத்துல இருப்போம். 3 பேர் ஜூம் மீட்டிங்கில் எல்லாம் கம்போசிங் நடக்கிற சூழல்கள் எல்லாம் ரொம்ப முன்னாடியே வந்துருச்சு. நம்ம ஏறக்குறைய அந்த கொரோனா காலகட்டத்தில் நாம் வந்து அந்த கிளாசிக்கல் வழியை விட்டு இன்னொரு இடத்துக்கு ஒரு மாடர்ன் உலகத்தை நோக்கி நாம் வந்து விட்டோம் முழுக்க. அப்போ வந்து என்ன பண்ணி இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி அது நம்மளுடைய நேரத்தை அது வந்து குறைக்குது. வாட்ஸ்அப்பில் டியூன் அனுப்பிச்சிட முடியும், வாட்ஸ்அப்பில் டியூனை கேட்டுடலாம். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இசையமைப்பாளரையோ இயக்குனரையோ அழைத்து கேட்க முடியும். எல்லாமே வந்து ரொம்ப சர்வசாதாரணமாச்சு. நான் ஆரம்பத்தில் பாட்டு எழுதும்போது பார்த்தீங்கன்னா, நீ வருவான் ஏன்னா வானத்தை போல படங்களுக்கெல்லாம் பாடல் எழுதுகிற ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு நோட்டு பேப்பரில் உட்காந்து எழுதிட்டு இருப்பேன். நடுவில் ஒரு வரி தப்பாச்சுன்னா இப்படி அதை அடிச்சுட்டு எழுதுனா நல்லா இருக்காதுன்னு அந்த தாளை முழுக்கவும் கிழித்து விட்டு திருப்ப அதை படி எடுத்து கொடுப்போம் ஒரு காலத்தில்.
இப்போ வந்து தாள்கள்லேயே எழுதுவது போயிடுச்சு, நேராக கம்ப்யூட்டரில் எழுதுகிறோம், லேப்டாப்பில் எழுதுகிறோம், அல்லனா ஐபேடில் எழுதுகிற ஒரு சூழல் வந்துருச்சு. திடீர்னு ஒரு சின்ன தவறு வந்தது என்றால் அது கட் அண்ட் பேஸ்ட், இதை எடுத்து அங்கே போட்டு அழகாக அந்த பாடலை உடனே கொடுத்து விடும். நேர விரயத்தை தவிர்க்க முடியும். இன்றைக்கி வந்து ஒரு செய்தியை இன்னொரு இடத்துல கொண்டு போய் சொல்லுவதென்றால் நேரடியாக போய் சொல்ல வேண்டிய ஒரு காலம் இருந்தது தானே. தொலைபேசி கண்டுபிடிப்பதற்கு முன்பு, இது போன்ற இந்த தொலைத்தொடர்பு ஊடகங்கள்லாம் கண்டுபிடிப்பதற்கு முன்பு ஒரு மனிதனுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டுமென்றால் நீங்கள் நேராக போய் தான் சொல்ல வேண்டும், அல்ல கடிதம் மூலமாக சொல்ல வேண்டும். அதற்கு ஏறக்குறைய ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும். என்னுடைய நண்பர் சமீபத்தில் இயக்குனர் சுசீந்திரன் அவர் கூட ஒன்று சொன்னார். இப்போ வந்து இந்த தொலைபேசி வந்துட்டனால மனிதர்கள் உணர்ச்சியை தேக்கி வைப்பது முற்றிலுமாக இல்லாமல் போய்விட்டது. உடனே அவங்களுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறான். ஒருத்த மேலே கோபம் வந்துச்சா அதை தெரியப்படுத்துறதுக்கு அடுத்த நிமிடமே அவனிடத்துல ஊடகம் இருக்குது. உடனே ஒரு செல்ஃபோன் அடிச்சு கெட்ட வார்த்தை பேசி அவனை காலி பண்ணிடுறோம். அந்த உறவு முறிந்து போய் விடுகிறது. ஒரு காலத்தில் என்ன ஆச்சுன்னா, ஒருத்த மேலே கோபம் வந்ததுன்னா அதை உடனே வெளிக்காட்ட முடியாது. அவனை மீண்டும் சந்திக்கிற போது தான் அதை சொல்ல முடியும். மனசுலேயே வச்சுக்கிட்டு இருப்போம். இடையில் அந்த கோபம் ஆறி போகலாம், அல்லது அவன் பக்கம் இருக்கிற நியாயம் நமக்கு தெரிய வரலாம். முற்றிலும் நாம் அதை மாற்றிக்குவோம். ஆனால் இப்போது அந்த உணர்ச்சிகளை தேக்கி வைக்கிற பழக்கம் இல்லாமல் போய்விட்டது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இது தொலைத்தொடர்பு ஊடகங்கள் அல்லது டெக்னாலஜியினுடைய வளர்ச்சியில் ஏற்படுகிற ஒரு பக்க விளைவாகத்தான் நாம் பார்க்கணும். மற்றபடி டெக்னாலஜி இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. எந்த திசையிலே போனாலும் இனிமேல் தொழில்நுட்பத்தை நோக்கி தான் நாம் போக முடியும். நிறைய அப்படி கதை சொல்லுகிற சம்பவங்கள்லாம் எனக்கு வந்து தொலைபேசியிலே அமைஞ்சிருக்கு.